எனக்காக பொருந்தேனே எனதழகா. மச்சான் அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போங்க சரியா? அதுக்கு என்ன மச்சான், இனிமே அடிக்கடி வந்துடலாம். சரி மச்சான், நான் கொஞ்சம் வெளியில போகணும், போயிட்டு வந்துடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மச்சான். சரிங்க மச்சான், போயிட்டு வாங்க. என்ன இது வெடி சத்தம்லாம் கேக்குது? எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியலையே. அட, என்ன சேதுபதி ஐயா வராரு? ஆனா இவரு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராருன்னு தெரியலையே. வாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. அடடா சேதுபதி ஐயா, வாங்க வாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம்மா, வாங்க. வணக்கம் சுந்தரம், எப்படி இருக்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஐயோ என்னங்க ஐயா, இவ்வளவு தூரம் என் வீடு தேடி வந்திருக்கீங்க? கோவில் விஷயம் ஏதாச்சும் பேசணுமா? சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. ஐயோ சுந்தரம், அப்படிலாம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். இவரு ஐயா, இவர் என் மச்சான், என் தங்கச்சி வீட்டுக்காரரு, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் ஐயா, ஃபர்ஸ்ட் உட்காருங்க ஐயா. என்ன விஷயம்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. இருக்கட்டும் சுந்தரம், பரவாயில்ல. இல்ல அது வந்து யோ பெருசு, என்னையா மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கா? இன்னும் வந்த விஷயத்த சொல்லலையாக்கும். இந்த மருது எதுக்கு வந்திருக்கான் ஒன்னும் புரியலையே. வாங்க தம்பி. ஐயா என்ன விஷயம்னு இன்னும் நீங்க சொல்லலையே. இல்ல சுந்தரம், அது ஐயோ பெருசு, என்னையா வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? அட நம்ம சுந்தரம் தானே? சச்சா, நம்ம சுந்தர மாமா தானே? சொல்லு பெருசு, சுந்தர மாமாவோட பொண்ணு அப்படியே நம்ம பொண்ணு கேட்டு வந்திருக்கோன்னு. ஐயா தம்பி என்ன சொல்லுது ஒன்னும் புரியலையே. இல்ல சுந்தரம், அது மூத்த பொண்ணு அபிய என் பையன் மருதுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் சுந்தரம். ஐயா என்ன சொல்றீங்க? அட என்ன சுந்தரம்? ஐயோ, அட என்ன சுந்தரம் மாமா, நல்ல காதல விழுற மாதிரி தானே எங்க அப்பா தெளிவா சொன்னா. உங்க பொண்ணு அபி இருக்கால, அபி செல்லம், என் அபி செல்லத்தை பொண்ணு கேட்டுதான் நாங்க வந்திருக்கோம். ஐயா அது வந்து இல்லையா, இது சரியா வராதுங்க. இல்ல சுந்தரம், அது ஒரு வாட்டி நீ யோசிச்சு. ஐயோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அதான் இது சரியா வராதுன்னு சொல்லியாச்சுல, இதுல பின்ன யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? யோ தாடிக்காரா, வாய முடு. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆஜராகிற? யோ சுந்தரம், என்னையா என்ன சரியா வராது? இல்ல மருது தம்பி, இதெல்லாம் சரியா வராது, நீங்க கிளம்புங்க. யோ சுந்தரம், என்னையா நானும் போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு மாமனார் ஆக போறியங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா அந்த மருதை பத்தி தெரியும்ல. என்னையா நானும் பாத்துட்டு இருக்கேன், சரி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, அபிச்சல்லத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், புரிஞ்சதா? ஏய் வாய மூடுறா. அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. இல்ல சுந்தரம், நீ எதுக்கு யோசிக்கிறன்னு புரியுது. மருது உங்க பொண்ணு அபி மேல ரொம்ப விருப்பமா இருக்கான். கல்யாணம் பண்ணி வச்சா அவனும் மாறிடுவான்னு தோணுது. அதான் ஒரு எட்டு பொண்ணு கேட்டு போலாமேன்னு வந்தோம். ஆமாண்ணே, என் புள்ள உங்க பொண்ணு அபி மேல உசிரியே வச்சிருக்கான். கட்டினா அவளைதான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறானே. பேசாம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோண்ணே. ஐயா இல்லையா, இது சரியா வராதுங்க. என்னங்க, அதான் இவ்வளவு தூரம் என் மச்சான் சொல்றாருல சரியா வராதுன்னு, அப்புறமே எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. யோ தாடிக்காரா, என்னையா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. இங்க பாரு, ஒழுங்கா ஓரமா ஒதுங்கி நில்லு, இல்லைன்னா அவ்வளவுதான். யோ சுந்தரம், என்னையா நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா சரி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, அதெல்லாம் சரி வரும். உன் பொண்ணு மேல நான் உசுரையே வச்சிருக்கேன். இந்த ஜென்மத்துல அவளை நான் கல்யாணம் பண்ணிக்காம விட மாட்டேன், சரியா? ஒழுங்கு மரியாதையா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, புரிஞ்சதா? என்னங்க வீடு தேடி வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா? மச்சான் நீங்க இருங்க மச்சான், நான் பேசுறேன். ஐயா இல்லங்கய்யா, இது சரியா வராதுங்க, புரிஞ்சுக்கோங்க, நீங்க கிளம்புங்க. இல்ல சுந்தரண்ணா, அது ஏய் வாய மூடுறி. இதுக்குதான் நான் முன்னாடியே வரமாட்டேன்னு சொன்னேன். ஆத்தாளு மகனும் கேட்டீங்களா? இவ்வளவு தூரம் என்னை கூட்டிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே. இங்க பாரு, இதுக்கு மேல என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. இதுக்கு மேல இங்க இருக்க என்னால முடியாது, நான் கிளம்புறேன். இங்க பாரு, உனக்கு புருஷன் வேணா ஒழுங்கா என் பின்னாடி வா, இல்லன்னா எக்கேடாச்சும் கெட்டு தொலை, நான் கிளம்புறேன். பரவாயில்ல சுந்தரம், ஏதோ பையன் ஆசைப்பட்டான் தான் வந்தேன். சரி சுந்தரம், ஒன்னும் இல்ல. சரி நான் கிளம்புறேன். யோ பெருசு, யோ நில்லையா? யோ எங்கயா போற? என்னையா பொண்ணு கேட்க வரன்னு சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க? யோ நில்லையா? ஏங்க நில்லுங்க, நானும் வரேன். ஏய் தாய் கழுவி, நீ எங்க போற? இருங்க, புருஷனும் பொண்டாட்டிக்கும் வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். நீங்க போனா என்ன? எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்காதா? இன்னைக்கே நான் பேசி ரெண்டுல ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன். பாருப்பா தம்பி, உங்க அம்மா அப்பாவே கிளம்பிட்டாங்க, நீ பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா கிளம்புப்பா. ஆமா மருது தம்பி, நீங்களும் கிளம்புங்க தம்பி, இது சரி வராதுங்க. அடச்சை வாய முடு. நானும் போனா போட்டு என் அபிச்சலத்தோட அப்பா
பழக்கங்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். இங்க பாரு, அபிச்செல்லத்தை கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். என்னைக்கா இருந்தாலும் அவ எனக்கு தான் பொண்டாட்டி, புரிஞ்சதா? என்ன நீ ஒத்துக்கிட்டா குடும்பத்தோட சேர்ந்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு இந்த மருது பயப்பட மாட்டான், புரிஞ்சதா? தம்பி, என்ன தம்பி எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றாங்க தம்பி தெளிவா, இதெல்லாம் நடக்காதுன்னு. கிளம்புங்க. சும்மா இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். போலீஸா? என்ன பூச்சாண்டி கட்டுறியா? யோ தாடிக்காரா, இங்க பாரு, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீ உள்ள நுழைஞ்சிட்டு இருக்க. இங்க பாரு, விருந்தாடியா வந்தோமா தின்னோமா போனோமான்னு இருக்கணும். வயசான காலத்துல என்கிட்ட வம்பு பண்ணிட்டுன்னு வச்சுக்க, நேரா உனக்கு வைகுண்டம் தான், புரிஞ்சதா? சும்மா நின்னுட்டு சீன் போடாம ஓரமா ஒதுங்கி நில்லு, இல்லைன்னா மேல கீழே கைய வச்சு உனக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது. டேய், முடிஞ்சா கைய வைடா பாப்போம். எவன் அவன்? அட, நம்ம அமுல் பேபி, வாசலும் வா வா, உன்னதான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன். இங்கதான் இருக்கியா நீ? இருடி மாப்பிள, உனக்கு வச்சுக்கிற. முதல்ல இந்த மேட்டரை முடிச்சுட்டு அப்புறம் ஓ மேட்டருக்கு வரேன். அடச்சி, வாய முடு. டேய், உன்கிட்ட அன்னைக்கே என்னடா சொன்ன? இன்னொரு தடவை என் கண்ணில் பற்றாதன்னு சொன்னல. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ளாரே வந்து நீ பிரச்சனை பண்ணுவ? அப்பா மாமா இவன் முதல்ல யாரு? இந்த மாதிரி பொறுக்கில எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளார விட்டுட்டு இருக்கீங்க? டேய் டேய் டேய், வார்த்தைய அளந்து விடுறா. என்ன சுந்தரம், இந்த மருத பத்தி அவனுக்கு தான் தெரியாது, உனக்கு தெரியும்ல, சொல்லி வை அவன்கிட்ட. ஐயோ ஆதி தம்பி, இல்ல தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. அட என்ன மாமா, போய் போய் இந்த பொறுக்கிக்காக எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? டேய், வெளில போடா முதல்ல. பாரு அமுல் பேபி, ஏதோ என் அபிச்சலத்தை பொண்ணு கேட்க வந்திருக்கமே, பொண்ணு கேட்க வந்த இடத்துல தகராறு வேண்டாமேன்னு தான் அமைதியா இருக்கேன். ஆனா நான் இப்படியே இருக்க மாட்டேன், புரிஞ்சதா? என்ன, அபிய பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? மாமா அப்பா, இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? ஆமாப்பா ஆதி, இவன் அபிய பொண்ணு கேட்டுதான் வந்து இங்க தகராறு பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்தா ஏதோ நல்ல பையன் மாதிரியே தெரியலப்பா. இவன் வந்ததுல இருந்து இவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லைப்பா. போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த காலி பண்ணலன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான். என்ன, என்கிட்ட எனக்கு வாங்கினது மறந்து போயிடுச்சா? டேய் டேய் டேய், அதை எப்படிடா நான் மறப்பேன்? என் ஆயுசு முழுக்க அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும்டா. ஆனா அதுக்காக உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன்டா. அடச்சை, வாய மூடு. ஏதோ நான் நல்ல மூட்ல இருக்கிறதுனால உன்கிட்ட வாயால பேசிட்டு இருக்கேன். வீணா என்ன கையால பேச வச்சிடாத, ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. அடச்சை, வாய மூடு. ஏதோ ஒரு தடவை நீ என்னை அடிச்சிட்டனா பெரிய இவன் ஆயிடுவியா? டேய், இன்னொரு வாட்டி இந்த மருது மேல கைய வை, அப்புறம் இருக்குடி உனக்கு. இவன அப்பா தள்ளுங்க. ஆதி ஆதி, கொஞ்சம் பொறுமையா இரு ஆதி. அவன் தான் இப்படி பேசிட்டு இருக்கான்னு, நீ என்ன ஆதி அவன் லெவலுக்கு இறங்கி பேசிட்டு இருக்க? ஆமா ஆதி தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி, அவன் கொஞ்சம் மோசமானவன். அமுல் பேபி, கேட்டல, இந்த மருது எவ்வளவு மோசமானவங்கிறத சுந்தரத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சரி சரி அபிச்சலம், அபிச்சலம், மருது மாமா உன்னை தேடி வந்திருக்கேன், வாடா செல்லம். இப்ப எதுக்கு நீ என் பொண்ணை கூப்பிடுற? இங்க பாருப்பா தம்பி, இதெல்லாம் எதுவும் சரியில்லை, முதல்ல நீ கிளம்புப்பா. என்ன சுத்துறோம்? அபிஷேகத்தை கட்டிக்க போறவனா? கட்டிக்க போறவன நான் தானே கூப்பிடுறேன், போறவன் என்ன உனக்கு? என்னது, அபிய இவன் கட்டிக்க போறானா? இவனை டேய், என்னடா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன், இப்ப நீ இடத்த கால் பண்றியா இல்லையா? ஆதி, கொஞ்சம் பொறுமையா இராதி. என்னப்பா, அவன் பாட்டுக்கு அபிய கல்யாணம் பண்ணிக்க போறான், அது எதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படிப்பா பொறுமையா இருக்க சொல்றீங்க? டே அமுல் பேபி, நல்லா கேட்டுக்க. அபி கழுத்துல என்னைக்கா இருந்தாலும் நான் தான் தாலி கட்டுவேன். அவ புருஷன் நான் தான். அது மட்டும் இல்ல, அபிச்சலம் எனக்கு மட்டும்தான். அபிச்சலம், அபி, ஏய் வெளியில வாடி. அண்ணி, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போல. ஆமா லட்சுமி, சின்ன பொண்ணு வந்தாளா, அவளை வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஓ அப்படியா நீ? சரி சரி. ஆமா, அபி அஞ்சலி எங்க நீ? அஞ்சலி அவ ஃப்ரெண்டு கையில பாக்குறதுக்காக போனா, இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அபி என்னன்னே தெரியல, காலையிலேருந்து ஒரே டல்லா இருந்தா. என்னன்னு கேட்டதுக்கு தலைவலின்னு சொன்னா, அதான் ரூம்ல படுத்திருக்கான்னு நினைக்கிறேன் லட்சுமி. ஆமா ஆமா நீ, நான் கூட அபியை பாக்குறப்போ ரொம்ப டல்லா இருந்தா. ஒருவேளை தலைவலிங்கிறதுனாலதான் டல்லா இருந்திருப்பா போல. என்ன இது வெளியில ஒரே சத்தமா இருக்கு? லட்சுமி வா, என்னன்னு போய் பார்க்கலாம். ஆமா நீ வாங்க போய் பார்க்கலாம். என்ன இது, காலையில இருந்து ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி மனசுலாம் படப்படன்னு பயமா இருக்கு. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. இது என்ன வெளியில ஒரே சத்தமா இருக்கு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, போய் பாப்போம். காட், இது என்ன வெளியில இவ்வளோ சவுண்டு கேட்குது? ஓ ஷிட், இது என்ன ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி எவ்வளோ சவுண்டா இருக்குது? காட், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. சரி, வெளியில போய் பார்ப்போம்.
ஏய் என்னடா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணிட்டு இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயே டே அமுல் பேபி கொஞ்சம் அடங்குடா. கொஞ்ச நேரத்துல என் அபிச்சலம் வந்துரும். வந்தோடனே அபிச்சலம் எனக்கு மருது மாமாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. அப்போ உங்க மூஞ்செல்லாம் எங்க வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. அபிச்சலம் அபிச்சலம் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. ஆதிகண்ணா என்னப்பாச்சு? எதுக்கு இவ்வளவு சத்தமா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏங்க ஆமாங்க என்னங்காச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? அட மீனாட்சத்தை என்னன்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு அபிய நான் உயிருக்கு உயிரா விரும்புறேன், அதான் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஊர் தேடி வந்தா உங்க புருஷனும் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறாங்க. என்ன நீங்களே கேளுங்க. ஏப்பா தம்பி எங்க வந்து என்னப்பா பேசிட்டு இருக்க? அபிய பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஏங்க என்னங்க சொல்றாரு இந்த தம்பி? ஆமா மீனாட்சி, இவன் நம்ம பொண்ணு அபிய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேக்குறான் மீனாட்சி. என்னது? நம்ம அபிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானங்க? நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோமா, ஆனா அவன் போவே மாட்டேங்கிறாமா. ஏங்க என்னங்க இது? இத்தனை பேர் இருக்கீங்க, அவனை அடிச்சு வெளியில துரத்த வேண்டியதானே? நீங்க பாட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல அவனை அடிச்சு வெளியில துரத்துங்க. அம்மா இப்ப எதுக்கு நீங்களா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய இவன்லாம் கிடையாது, இவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. முதல்ல எல்லாரும் பயப்படுறது நிறுத்துங்க, நம்மள மீறி எதுவும் நடக்காது, புரிஞ்சதா? சப்பா என்ன எல்லாரும் வளன்னு பேசிட்டே இருக்கீங்க. அபிச்சலத்தை கூப்பிடுங்க, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன். ஏய் அபி, ஏய் வாடி வெளியில. ஏய் என்னடா நானும் போனா போட்டு மேல கை வைக்க வேணான்னு பாத்துட்டு இருந்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்க. அட அபிச்சலம் வாச்சலம் உனக்கு கதச்சலம் மாமா இவ்வளவு நேரம் வெயிட்டிங். வாங்க 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 வாங்க. ஐயோ இந்த மருது எதுக்கு இங்க வந்திருக்கானே தெரியலையே. ஐயோ இப்ப என்ன பண்றது? அபிமா இப்ப ஏன்டா நீ வெளியில வந்த? நீ உள்ள போடா. மீனாட்சி அபிய அழைச்சிட்டு உள்ள போ. சரிங்க அபி நீ வா, நம்ம உள்ள போலாம். அபி உன்னை யார் இப்ப வெளியில வர சொன்னது? ஃபர்ஸ்ட் உள்ள போ. அத்தை அம்மா ரெண்டு பேரும் அபிய அழைச்சிட்டு உள்ள போங்க. அபிச்சலம் என்ன அபிச்சலம், மருது மாமா பார்த்துட்டு நீ இப்படி பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கா. இருச்சலம் இரு, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குல்ல. என்னன்னு ரெண்டுல ஒண்ணு முடிவு எனக்கு தெரிஞ்சுக்குவோம். அபி நான் சொல்றல, நீ உள்ள போ. அத்தை அம்மா இவளை கூட்டிட்டு உள்ள போங்க. அபி நீ வாடா உள்ள போலாம். ஏய் இன்னும் ஒரு அடி நீ எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். ஏய் நில்லுடி. ஏய் பொறுக்கி என்ன சொன்ன? இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா அவ காலை வெட்டிடுவியா? எங்க வெட்டு பார்க்கலாம். என்ன நீ வெட்டுற வரைக்கும் என் கையை நான் பூ பறிச்சிட்டு இருக்குமா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்றியா இல்ல அன்னைக்கு மாதிரி மூக்க உடைச்சு ரத்தம் வர வைக்கட்டுமா? டே அமுல் பேபி சத்த வாய முடிட்டு இரு. என்ன அபிச்சலம், மருது மாமாவை எல்லாரும் வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. சொல்லு சொல்லும் மாமா உன் மேல எம்புட்டு உசுரா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அது மட்டும் இல்ல உனக்கும் மாமாவை பிடிக்குங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அப்பதான் இவங்க எல்லாரும் நம்புவானுவோம். சொல்லு மருது மாமா உனக்கு எம்புட்டு பிடிக்கணும் சொல்லு சீக்கிரம் சொல்லு. அண்ணி அபியை கூப்பிட்டு உள்ள போலாம் வாங்க. அபி நீ உள்ள வா. இந்தாமா சவப்பு சல சத்த பொறு. அபிச்சலம் எல்லாருக்கு நேராவும் எனக்கு மருது மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு நீ போச்சலாம். ஐயோ டேய் உன்ன பாரு அமுல் பேபி, நான் உன்கிட்ட பேசல, நான் ஏன் அபிச்சலத்திட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய் அபி வாயை திறந்து சொல்லுடி. இங்க பாருங்க தம்பி, என் பொண்ணு அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. நீங்க முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. என்ன அபிச்சலம் மாமா கேட்டுட்டே இருக்கேன்னு எப்படி அமைதியாவே நிக்கிற? பாரு மாமாவை எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. நீ உன் வாயால சொல்லு சொல்லும் எனக்கு மருது மாமாவை பிடிக்கும், நான் அவரை தான் கட்டி பண்ணு. சீக்கிரம் சொல்லு. டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? சும்மா சொன்னா அவ என்னடா சொல்லுவா? இப்ப என்ன உனக்கு? அவ வாயால அவ என்ன நினைக்கிறாங்கறத சொல்லிட்டா உனக்கு போதும், அவ்வளவுதானே? அட அமுல் பேபி அதே தான், அபிச்சலத்தை வாயை திறந்து சொல்லு போதும். சப்பா அபி உன் மனசுல என்ன தோடுதோ அதை நீ தைரியமா சொல்லு, நான் இருக்கேன். இல்ல அது அபி நான் இருக்கேன்னு சொன்னேன், நீ தைரியமா சொல்லு. அட அபிச்சலம் அப்புறம் என்ன சட்டுன்னு சொல்லு சொல்லும். உன் வாயால இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு மாமா ரொம்ப ஏங்கி போயிருக்கேன். சீக்கிரம் சொல்லு. எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கல. ஏன் அபிச்சலம் என்ன சொல்ற நீ? என்ன பிடிக்கலன்னு சொல்ற? என்ன அபிச்சலம் எல்லாரும் இருக்காங்கன்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, மருது மாமா எல்லாத்தையும் பாத்துப்பேன். நீ ஒழுங்கா என்ன உனக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லு அபிச்சலம். இங்க பாருப்பா தம்பி, அபியே சொல்லிட்டா அவளுக்கு ஒன்னும் பிடிக்கலன்னு. இதுக்கு மேல இங்க நின்று பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா கிளம்புப்பா. ஏய் அவளே அவ வாயால உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, போதுமா? இடத்த காலி பண்ண. ஏ அபி என்னடி என்ன பிடிக்கலன்னு சொன்னியா? எப்படியே நல்லா காதுல வாங்கிக்க. என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்ட போறவன் நான் தான். நீ எனக்கு மட்டும் தாண்டி பொண்டாட்டி, உன்னை விட மாட்டேன்டினா. சப்பா அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் அபியை கூப்பிட்டுட்டு உள்ள போங்க. நான் இவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இவனை பக்குவமா பேசி அனுப்பிட்டு வரேன். இல்ல அது தம்பி அது ஆமா நான் தான் சொல்றேன்ல, நான் பக்குவமா பேசி அனுப்பி வைக்கிறேன்னு. நீங்க எல்லாரும் உள்ள போங்க. அண்ணே அதான் ஆதி சொல்றானே, வாங்க நம்ம உள்ள போலாம். ஆமா மச்சான், அதான் ஆதி இவ்வளவு தூரம் சொல்றால, வாங்க நம்ம உள்ள போலாம்.
ஏய் என்னடா குடும்பத்தோட சேர்ந்து இப்ப வேணா என்ன நீங்க வெளியில அனுப்பியிருக்கலாம். ஆனா சீக்கிரமாவே அவ கழுத்துல நான் தாலி கட்டி அவளை பொண்டாட்டி ஆக்கல என் பேர் மருது இல்லடா. இன்னைக்கு வேணா அவளை நீங்க பதுக்கி ஒளிச்சு வச்சிருக்கலாம். ஆனா எத்தனை நாள் ஒளிச்சு வச்சிருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. நீங்க எல்லாம் சம்மதிச்சா உங்க சம்மதத்தோட அவ கழுத்துல தாலி கட்டுவேன், இல்ல அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன்டா. என்ன சொன்ன அபிய தூக்கிட்டு போய் தாலி கட்டுவியா? டேய் அது வரைக்கும் நான் என்ன பார்த்துக்கிட்டு உனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லுவேனா? டேய் அவ யாருன்னு தெரியாதப்பயே அவளுக்காக உன்கிட்ட சண்டை போட்ட வேண்டாண்ணா. ஆனா இன்னைக்கு அவ தான் என்னோட உயிர், என்னோட எல்லாமே அவதான்டா. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த அபி இந்த ஆதிக்கு மட்டும்தான். இனி அவ மேல உன் நிழல் துளி அளவும் படுறதுக்கும் நான் விட மாட்டேன், புரிஞ்சதா? டேய் இப்ப என்ன சொன்ன? அவ உனக்கு தானே? டேய் அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இங்க பாரு, வேணாம் வீணா என் ரூட்ல நீ குறுக்க வராத. நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அந்த அபியை நான் அடையாம விட மாட்டேன்டா. அவ எனக்கு மட்டும்தான். அடச்சி வாய மூடு. இங்க பாரு, மறுபடியும் சொல்ற, அவ என்னோட அபி, எனக்கு மட்டும்தான், புரிஞ்சதா? அவளை இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நீ நினைச்ச, அவ்வளவுதான், உன்னை உயிரோட விட மாட்டேன். டேய் என்னடா வார்த்தைக்கு வார்த்தை அவ என்னோட அபி என்னோட அபின்னு சொல்லிட்டு இருக்க? டேய் அபிச்சலம் என்னோட அபிச்சலம்டா. அபிச்சலத்துக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன்டா. உன்னை போட்டு தள்ளினாதான் அபிச்சலம் எனக்கு கடப்பானோ அதையும் செய்வான்டா இந்த மருது. சப்பப்பா டேய், உன்னால ஒரு ஹேரை கூட புடுங்க முடியாது, சரியா? ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. சை டேய் பழைய கணக்கே உன்கிட்ட தீர்க்க வேண்டியது இருக்கு, இதுல அபிச்சலம் உனக்குன்னு சொல்றியா? டேய் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா இருக்குடா, உன்னை விட மாட்டேன்டா ஆதி. ஓ ஷிட், இந்த ஆதி இப்ப என்ன சொன்னா? அபி எனக்கு மட்டும்தானா? அப்போ நான் கெஸ் பண்ணது சரிதான். இந்த ஆதி அந்த அபியை லவ் பண்றான். டே ஆதி விட மாட்டான்டா உங்க ரெண்டு பேரையும் சேர்றதுக்கு. இந்த சோனியா இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேரவே முடியாதுடா. கூல் சோனியா பேபி கூல். இப்போ நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்தானே ஒரு கருப்பு சட்டைக்காரன், அவனுக்கு அபி மேலே பைத்தியம். அவன் அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கான். அப்போது அவன் அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரூட் கிளியர். அதுக்கு அவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். எஸ், இதுதான் இப்போதைக்கு நம்ம பிளான்.